தினமும் 5 ஆரோக்கிய குறிப்புகள். உடல்ல ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளுக்கு தொடக்க புள்ளியா இருக்கிறது அப்படின்னா தூக்க குறைவு தான். தூக்க மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை இப்ப அதிகமாயிட்டே போகுது. இந்த தூக்க மாத்திரைகளுக்கு பக்க விளைவுகளும் இருக்கத்தான் செய்யுது. பக்க விளைவே இல்லாத ஒரு தரமான தூக்க மருந்து எது தெரியுமா? ஒரு வாழைப்பழமும் 1 டீஸ்பூன் சீரகமும் தான். சீரகத்தை வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதுல 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்து ஒரு வாழைப்பழத்தை அதுல தொட்டு தொட்டு சாப்பிட்டாலே போதும், நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். மசக்கை வாந்தி தொந்தரவு அதிகமா இருக்கக்கூடிய பெண்கள் 1 டீஸ்பூன் சீரக பொடியோட சில சொட்டுக்கள் எலுமிச்சை சாறு கலந்து சிறிது சிறிதா சுவைச்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா குமட்டல் வாந்தி எல்லாமே சரியாகும். கணையத்துல சுரக்கக்கூடிய இன்சுலின் அப்படிங்கிற நொதி குறைவா சுரந்தாலோ இல்ல சுரக்கும் இன்சுலின் வீரியம் குறைவா இருந்தாலோ சர்க்கரை நோய் ஏற்படும். இந்த நோயை சீரகத்தின் துணையோட சமாளிக்க முடியும். எலுமிச்சை சாற்றுல சீரகத்தை கலந்து ஊற வச்சு காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட சர்க்கரை கொல்லி இலைத்தூள், ஆவாரை வேர்பட்டை தூள், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் தூள்னு எல்லாத்துலயுமே சம அளவு எடுத்துக்கிட்டு தினமும் காலை மாலை இரவுன்னு 3 வேளையும் 1 டீஸ்பூன் சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுல இருக்கும். சர்க்கரை நோயோடைய தொடக்கத்திலே இதை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாளடைவுல சீக்கிரமா குணமாகும். இதுக்கு உணவு கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம். அஜீரணம், வயிற்று வலி, வயிறு மந்தம் போன்ற தொந்தரவுகள் இருக்கும்போது மாத்திரைகள் மருந்துகள் பக்கமே போகாம 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இந்த ரெண்டையும் நல்லா பொடி செஞ்சு 1/2 டம்ளர் தண்ணியில கலந்து அப்படியே குடிச்சா போதும், நல்ல நிவாரணம் கிடைக்கும். சரும மற்றும் முடி பிரச்சனைகளை குணப்படுத்த, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த, செரிமானத்தை மேம்படுத்த, அது மட்டும் இல்லாம உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தன்னு பல பண்புகளை உள்ளடக்கியது தான் வேப்ப இலை. இதை தினமும் எடுத்துட்டு வர்றவங்களுக்கு எந்தவித நோய் பிரச்சனைகளுமே ஏற்படாது. இதை டைரக்டா எடுத்துக்க முடியாதவங்க இந்த வீடியோல நான் நீம் பவுடரை டாக் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்ல குவாலிட்டியான நீம் பவுடரை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்.